திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம் ஒரு கேள்வியை கொடுத்து இயேசுவை நோக்கி அனுப்புகின்றார். வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? இந்த கேள்வியை திருமுழுக்கு யோவான் கேட்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுது நமக்கு சற்று சிந்திக்க தூண்டுகிறது. காரணம் என்னவென்றால், இதே திருமுழுக்கு யோவான் தான் தன்னுடைய சீடர்களுக்கு இதோ ஆட்டுக்குட்டி, இதோ மெஸ்ஸியா என்று வழிகாட்டியவர். இதே திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவிற்கு திருமுழுக்கு கொடுத்தவர். இதே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன் என்று குரலொலி கேட்டது. ஆக இப்படி பல விடயங்களை இயேசுவை பற்றி அறிந்திருந்தவர் திருமுழுக்கு யோவான். அப்படி இருக்கும் சூழலில் ஏன் இத்தகைய ஒரு கேள்வி என்று எண்ணத் தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், இயேசுடைய வருகையால் தீமை உடனடியாக ஒளிந்துவிடும் என்று எண்ணினார் என்பதுதான். ஆனால் அது நிகழவில்லை என்றவுடன் அவருக்கும் சிறிது சந்தேகம் புலப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பதிலுக்கு முன்பாக